இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தாமஸ் பெக்கெட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த தாமஸ் பெக்கெட் என்பவர் இங்கிலாந்து தேசத்துல 12வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மறைசாட்சி என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இவருடைய நெருங்கிய நண்பர் அப்பொழுது ஆட்சி செய்த அரசர் 2ஆம் ஹென்றி. அரச குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்த ஒரு காரணத்தினால் அரசருடைய நன்மதிப்பையும் இவர் பெற்றிருந்தார். அரசரும் இவரும் தோழர்கள் என்கிற ஒரு காரணத்தினால் சுகபோகமான ஒரு வாழ்வை இவர் வாழ்கிறார். ஒரு காலகட்டத்துல இவரையே அந்த கேண்டன்பெரி நகரத்தினுடைய பேராயராக நியமித்து விட்டால் திருச்சபையின் மீது ஆதிக்கம் செலுத்தலாம், திருச்சபையுடைய சொத்துக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்று புனித தாமஸ் பெக்கெட் என்கிற அவருடைய நண்பரை வற்புறுத்தி கேண்டபெரி நகரத்தினுடைய பேராயராக அவரை உயர்த்துகிறார். புனித தாமஸ் பெக்கெட் என்பவர் பேராயராக உயர்த்தப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்கிறார். எளிமையோடும் தாட்சியோடும் பிறர் அன்போடும் வாழத் தொடங்குகிறார். திருச்சபையினுடைய வளங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். பேராலயங்களை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். குருக்களை சீர்திருத்த வழியில அவர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இதை கண்ட அரசன் இவர் மீது கோபப்படுகிறான். அரசனுடைய கோபத்திற்கு உள்ளான புனித தாமஸ் பெக்கெட் வேறு வழி இல்லாமல் பிரான்ஸ் தேசத்திற்கு தப்பி ஓடுகிறார். அங்கு மறைவாக ஒரு துறவற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த புனித தாமஸ் பெக்கெட் பிறகு நிலைமை சீரானதாக கேள்விப்பட்டு இங்கிலாந்துக்கே வருகிறார். இங்கிலாந்துக்கு வந்த பிறகு அரசன் 2ஆம் ஹென்ரியுடைய மகனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. அந்த முடிசூட்டு விழாவில் புனித தாமஸ் பெக்கெட் அவர்களை ஒதுக்கிவிட்டு மற்ற ஆயர்களை கொண்டு அந்த முடிசூட்டு விழாவை அரசன் நடத்துகிறார். அரசனுடைய அந்த முடிசூட்டு விழாவில் பங்கேற்ற அந்த ஆயர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், திருச்சபையிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். இதை கேள்வியுற்ற அரசன் 2ஆம் ஹென்றி கடும் கோபத்துல தன்னுடைய காப்பாளர்களிடத்துல இந்த தாமஸ் பெக்கெட் எப்பொழுது ஒழிவாரோ என்கிற ஒரு வெறுப்பு வார்த்தைகளை உதிர்க்கிறார். அதை கேட்டு அவருடைய படை வீரர்கள் மெய் காப்பாளர்கள் புனித தாமஸ் பெக்கெட் பேராலயத்துல திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது பேராலயத்தின் உள்ளே அவரை கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள் தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித தாமஸ் பெக்கெட் என்பவர் அரசனென்றும் பாராமல் நீதியோடு செயல்பட்ட ஒரு காரணத்தினால், அரசனென்றும் பாராமல் அவருடைய குற்றங்களை கண்டித்து திருத்தியதால் அவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். புனித திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கு சான்று பகர்ந்த இந்த புனித தாமஸ் பெக்கெட்டை போல நாமும் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட இறைவன் நமக்கு அருள்வாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக கோயிலுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். யூதர்களுடைய அந்த வழக்கத்தின்படி அன்னை மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை கோயிலில காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கொண்டு செல்கிறார்கள். வழமையை மாறாமல், அவர்களுடைய மரபை மீறாமல் குடும்பத்தில் பிறந்த முதல் ஆண் குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அவர்கள் செல்லுகிறார்கள். அடையாள காணிக்கையாக மாடப்புறாக்களை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இதுல இன்றைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆண்டவருடைய மீட்பருடைய வருகைக்காக காத்திருந்த சிமியோன் என்கிற ஒரு நேர்மையாளர் இருந்தார். தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர் அன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். குழந்தையை கண்டவுடனேயே குழந்தையை தன்னுடைய கையில ஏந்தி எனது கண்கள் மீட்பை கண்டு கொண்டன அப்படி என்று இத்தனை ஆண்டுகளாய் மீட்பருக்காக காத்திருந்த தனக்கு இறைவனுடைய மீட்பின் வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது என்று கடவுளை போற்றி புகழ்கிறார் இந்த சிமியோன். அன்புமிக்கவர்களே, அவருடைய வார்த்தைகளில உலகத்தின் மீட்பர் இவர், உலகத்தின் மீட்பு இது, உலகிற்கு வாக்களிக்கப்பட்ட மீட்பர் இவர் அப்படி என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பெருமை, புறவினத்திற்கான மீட்பு அப்படி என்று குழந்தையை கையில் ஏந்தி அழகான அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். அதற்கு பிறகு அன்னை மரியாளுக்கான அந்த தீர்க்க தரிசனம் வேறு ஒரு மறைவுரையில நம்ம பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிற பொழுது புனித திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் தன்னுடைய 76வது வயதுல தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை இந்த உலகத்துல கூட்டி திருச்சபைக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வந்தவர். 76 வயசுல என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய புனிதராகத்தான் 20வது நூற்றாண்டுல அவரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மனிதர்களுடைய பார்வையில வயதானவர், கூடிய விரைவில் இவருடைய கதை முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் புதிய சகாப்தத்தையே திருச்சபையுடைய வரலாற்றில் உருவாக்கியவர்
புனித திருத்தந்தை 23ஆம் அருளப்பர். அன்புமிக்கவர்களே, அதே போலத்தான் 2013 திருத்தந்தை பிரான்சிஸ், அவரும் 76 வயதுல தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரையும் இப்படிதான் சொல்றாங்க, இன்னும் 4-5 ஆண்டுகள் அவர் வாழ்வார், அதோடு அவருடைய கதை முடிந்துவிடும் என்று. அன்புமிக்கவர்களே, சமீபத்தினுடைய திருத்தந்தையர்கள் அல்ல, உலகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திருத்தந்தையாக கருதப்படுபவர் தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ். அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்புல மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சியை அனைவரும் கண்கூடாக கண்டோம். இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது 76 ஆண்டுகள் கழித்து தான் அவர்களுக்கு மனிதர்களுடைய பார்வையில ஒரு உயர்வு கிடைக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல காணுகிற அந்த நேர்மையாளர் சிமியோனை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில மீட்பிற்காக காத்து கொண்டிருக்கலாம். சில பல காரணங்களுக்காக இறைவன் தருகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொஞ்சம் தடையாக மாறி போகலாம், சில நேரங்களில் சவாலாக மாறி போகலாம், சில நேரங்களில் அது தாமதமாகி கொண்டே செல்லலாம், ஆன்மீகத்துல ஒரு தளர்ச்சி ஏற்படலாம். ஏன் கடவுள் எங்களது ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் கடவுளுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னே தோண மாட்டேங்குது, ஏன் கடவுள் எங்களை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறார் என்று தோணுகிறது. அப்படி என்று நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிற பொழுது, அல்லது நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள் காலம் தாழ்த்துகிற பொழுது மனம் தளர்ந்திட வேண்டாம். சிமியோனை போல, புனித திருத்தந்தை 23ஆம் அருளப்பரை போல, போன வருடம் இறையடி சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸை போல தாட்சியோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்தால் நமக்கும் ஆசிர் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆகவே விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்து விடாமல் தாட்சியோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடு காத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.